பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு மனுஷனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவனுடைய பாவம், பாவ சுபாவம், பாவ குணங்கள். இயற்கையாகவே எனக்குள்ள இந்த கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, இச்சை இருக்குது, இந்த மாதிரி பிடிவாத குணம்லாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கிறதுனால இந்த சுபாவங்கள்லாம் இயற்கையாகவே நமக்குள்ள இருக்குது. நம்ம பாவம் செய்யறதுனால பாவிகள் அல்ல, பாவத்துல பிறக்கிறதுனால பாவம் செய்கிறோம். அப்படிதான் வேதம் சொல்லுகிறார். 51ஆம் சங்கீதத்துல என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று ஒரு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதனால இந்த பாவ உணர்வு குணங்கள் நமக்குள்ளே வளருகிறாரு. அதனால தான் இயேசு ஒரு காரியம் சொல்றாரு. யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படின்னு கேட்டா, இயேசுவுக்குள் பிறப்பது, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படுவது. ஆண்டவரே, என் பாவ வாழ்க்கையை மன்னியும், உமக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது மறுபடியும் பிறத்தல். நம்ம திரும்ப ஒரு முறை நம்முடைய ஆவியில திரும்ப பிறக்கிறோம். அப்போ நம்முடைய மாம்ச சுபாவங்கள், பழைய பாவ காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போய் இயேசுவின் சுபாவம் நமக்குள்ளே வரும். அவருடைய பரிசுத்தம், அவருடைய தாழ்மை, அவருடைய அன்பு, அவருடைய சாந்தம், அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வரும். அதான் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? இல்லாட்டா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதனால இயேசுவை நம்புறேன், விசுவாசிக்கிறேன், என்ன வேணாலும் சொல்லலாம். அது மாத்திரம் போதாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவுக்குள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு என்று மேத்தல சொல்லப்பட்டிருக்குது. அதுக்குதான் சிலுவையில இயேசு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக ரத்தம் சிந்தி மறித்தார். இப்ப அவர்கிட்ட ஜெபிக்கிறீங்களா? இருதயத்துல கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, பழைய பாவ சுபாவெல்லாம் மாறட்டும், மறுபடியும் பிறந்த அனுபவம் எனக்கு வேணும்னு ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, யார் யார் உண்மையாக இருதயத்துல கை வைத்து, இயேசு எனக்கு வேணும், நான் மறுபடியும் பிறக்கணும், இந்த பாவத்துல எனக்கு விடுதலை வேணும், பரிசுத்த வாழ்க்கை வேணும், இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவும், எனக்கு ஒரு புது வாழ்க்கை தாரும், பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், நான் இயேசுவோடு வாழ்கிற புதிய வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, அந்த தம்பி, அந்த வாலிப மகள், தாயார், தகப்பனார் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு விசேஷமா ஆசீர்வதியும். உம்முடைய ரத்தத்தினால் அவங்களுடைய இருதயத்தை கழுவும், அவங்களுக்குள்ள வாசம் பண்ணும், அவங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.